இப்போ மெலனின்றது வந்து யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்க டஸ்கி அண்ட் ப்ரௌனியாக இருப்பாங்க, யாருக்கு மெலனின் கம்மியாக இருக்கோ அவங்க ஃபேரராக இருப்பாங்க. இதுதான் அதோட ஐடியா. அவ்வளோ ப்ரெஷர் ஏன் மேலே இருக்குன்றது எனக்கு தெரியவே தெரியல. பிகாஸ் நான் நிறைய ஆர்டிஸ்ட்டை ரெடி பண்ணியிருக்கேன், வருவாங்க ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க போவாங்க அந்த மாதிரி. இப்போ தீபிகாதுன்னு வரும்போது சின்ன சின்ன விஷயமும் வந்து ரொம்ப எல்லாருடைய அட்ராக்ஷனுக்கு பார்வைக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் the pressure was very high on me. ஸ்ரீவி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோல ரொம்ப ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. என்னடா எப்ப பார்த்தாலும் ஸ்பெஷல் ஸ்பெஷல் சொல்றாங்களே அப்படின்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, ஒரு ஷோவுமே ஸ்பெஷலா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் தேடி தேடி சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு டெஃபினட்டாவே ரொம்ப ரொம்ப எல்லா பெண்களுக்குமே ஐயோ எனக்கு இது தேவை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெஸ்ட் நம்ம கூட இருக்காங்க. அவங்க டாக்டர் ஆஷா குயின், சரும பராமரிப்பு மற்றும் அழகு கலை நிபுணர். எல்லாருமே ஸ்கின்னை நல்லா வச்சுக்கணும், அழகா இருக்கணும், ஃபேரா இருக்கணும், மாசுமறு இல்லாம இருக்கணும், இது வயசே தெரியக்கூடாது இப்படின்னு நிறைய நம்ம பேசுவோம்ல. அது எல்லாத்தையுமே நிறைய இடங்களை ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு சாதனையை பண்ணிருக்காங்க நம்மளோட டாக்டர். வாங்க பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் மேம். என்னோட ஷோல கெஸ்டா வந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ மீன்ஸ் a lot. இன்னைக்கு ஒரு என் பெண்கள் மத்தியில அழகா தெரியும், எல்லாருக்குமே அழகா இருக்கணும்னு ஆசை இருக்கும். ஆனா லேடிஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வெளியில போறோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கணும், நேச்சுரலாவே அழகா இருக்கணும். நம்மளோட ஸ்கின், ஒருத்தவங்களோட ஸ்கின்னை பார்க்கும்போது ரொம்ப ரஃபா சுரசுரப்பா இருந்தா ஐயோ நம்மளுக்கு ஸ்மூத் ஸ்கின் இல்லையே இப்படின்னு பேசுறவங்க பார்ப்பாங்க. ஏஜ் ஆக ஆக ஐயோ வயசாகுதே அப்படின்றதுனால நிறைய இப்போ ட்ரீட்மெண்ட்ஸை நோக்கி போறாங்க. பட் இந்த ஒரு இண்டஸ்ட்ரியும் ரொம்ப வளர்ந்துருக்குன்னு சொல்லலாம். இன்னைக்கு நிறைய கரெக்ஷன்ஸ், மாடிஃபிகேஷன்ஸ், டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இந்த ஃபீல்ட்ல நடந்துட்டு இருக்கு. ஒரு காஸ்மெட்டாலஜிஸ்டா ரொம்ப அது சிறப்பா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்றதுக்கு எவிடென்டெல்லாம் நானே பார்த்துருக்கேன். ஸோ அதனாலதான் வந்து ஒரு என்னோட ஷோல நீங்க கெஸ்டா வரணும் அப்படின்னு ஃபீல் பண்ணேன். பொதுவா நம்ம ஸ்கின் பிறக்கும் போதுல இருந்து ஒரு டெண்டன்சில இருக்கும். எந்த இடத்துல இருந்தாலும், எந்த நிலையில இருந்தாலும் அதை ஒரு காம்ப்ளெக்ஷன் ஹை ஆக்க, ஒரு ஸ்மூத்தா ஆக்குறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்வீங்களா? டெஃபினட்டா இருக்கு மேம், கண்டிப்பா இருக்கு. பட் நம்ம வந்து அவங்களுடைய கன்சர்ன் எப்படி இருக்குன்றத பார்க்கணும். இப்போ சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களே விருப்பப்பட்டு ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க, இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா கட்டாயத்தினால எடுப்பாங்க. ஏதோ பேரண்ட்ஸ் வந்து அவங்க மேல ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சொசைட்டிக்காக பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து இஃப் தே ஆர் ரியலி கன்சர்ன் அபவுட் தேர் லுக், இஃப் தே வாண்ட் டு சேஞ்ச், அவங்க சேஞ்ச் பண்ணணும்னா தான் நானுமே எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுப்பேன். பட் கண்டிப்பா மாற்ற முடியாதுன்னு கிடையாது, ஃபார் ஷுர் பண்ணலாம். இப்போ ஸ்கின் பொதுவாக எந்த மாதிரியான விஷயங்கள்ல எல்லாம் வந்து டேமேஜ் ஆகுதோ இல்லை ஏதோ ஒரு டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொன்னா எந்த மாதிரி நேச்சர்ல அப்படி இருக்கும்? ஆக்சுவலா இப்போ நம்ம வந்து நிறைய பேர் ஷார்ட்கட் ட்ரை பண்றாங்க. ஒரு 7 டேஸ்ல ஒரு 15 டேஸ்ல ஃபேர் ஆயிடணும், இல்ல ஸ்கின் டோன் வந்து அப்படியே கொரியன் ஸ்கின் மாதிரி ஆயிடும், கிளாஸ் ஸ்கின் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ் பிலீவ் பண்றாங்க. ட்ரீட்மெண்ட்ஸையோ இல்ல வந்து ஷார்ட் ஒரு பீரியட் ஆஃப் டைம் கொடுத்து எல்லாமே வந்து டெவலப் ஆகணும் அப்படின்னா அதுக்குன்னு உண்டான டைம் நம்ம கொடுத்தா மட்டும்தான் முடியும். அப்படி இல்லாம நிறைய ஷார்ட்கட்ஸ் ஃபாலோ பண்ணி நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. அதோட சைடு எஃபெக்ட்ஸ் வந்து இட் இஸ் ரியலி பேட். ரொம்ப மேஜர் சைடு எஃபெக்ட்ஸ் வருது. ஏன்னா அது என்ன ஆகுதுன்னா ஸ்கின்னை தாண்டி பிளட்ல கலக்க ஆரம்பிக்குது, அது அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. ஸோ நீங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா பார்க்கும் போதே அவங்களை ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். பிங்கா ஆக ஆரம்பிப்பாங்க, சன்ல அவங்களால நிறைய போக முடியாது, சன்னோடைய ஷேட் பட அவங்க பார்த்தீங்க அப்படின்னா பர்னிங் சென்சேஷன் அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா சடனாக they'll become லைக் வெரி ஹைப்பர் பிக்மெண்டட். ஸோ ஃபேஸ் ஃபுல்லாகவே ரொம்ப டார்க் ஆகிறது, இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்து இட்ஸ் நாட் அ குட் திங். கொஞ்சம் நீங்கள் டைம் கொடுத்து பொறுப்பான பர்சன் கிட்ட அதை ஒப்படைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேஞ்சஸ் கொண்டு வரலாம். இப்போ நம்ம ஸ்கின்ல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்க்குறோம், அது ஒன்னொன்னா நம்ம இப்ப பேசலாம். பொதுவா டஸ்கி ஸ்கின், டார்க் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு ஆல்வேஸ் ஒரு காம்ப்ளெக்ஷன் மேல ஒரு ஒரு பயங்கர கிரேஸ்ன்னு சொல்லலாம். ஐயோ நாம வெள்ளையா இல்லையே. பட் டஸ்கி ஸ்கின்க்கு ஒரு தனி பியூட்டி இருக்கு, அது நிறைய பேருக்கு பட் பார்க்கும் போதுல பிரைட்டா இருக்கணும், அழகா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு தூரம் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும்? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அகெயின் அவங்க ஜெனட்டிக் பொறுத்து இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேரண்ட்ஸோட ஸ்கின் டோன் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ நீங்க டஸ்கின்னு சொன்னனால நான் சொல்றேன், இப்போ 2 பேரண்ட்டுமே சேம் டோன்ல
லெவல்ல இருக்கிறாங்க அப்படின்னும் போது அதுக்குண்டான ரிசல்ட்ஸ் கொண்டு வர முடியும். இதே பேரண்ட் ஒருத்தவங்க வந்து நம்ம டஸ்கி டோன்ல இருக்காங்க, ஒருத்தவங்க வந்து மில்க் டோன்ல இருக்காங்க அப்படின்னும் போது அந்த மெலனினோட பாப்அப் வேற மாதிரி இருக்கும். இப்ப மெலனின்றது வந்து யாருக்கு அதிகமா இருக்கோ அவங்க டஸ்கி அண்ட் ப்ரௌனியா இருப்பாங்க, யாருக்கு மெலனின் கம்மியா இருக்கோ அவங்க ஃபேரரா இருப்பாங்க. இதுதான் அதோட ஐடியா. ஸோ அப்போ மெலனின் ரிடக்ஷன் பண்ற ப்ரொசீஜர்ஸாக தான் நம்ம பண்ண முடியும். அதுவும் எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நம்மளுக்கு தேவை. இட்ஸ் நேச்சுரல் சன்ஸ்கிரீன்னு சொல்லுவோம். மெலனினை வந்து நம்மளுக்கு நேச்சுரல் சன்ஸ்கிரீன் நம்ம உடம்புலே, ஏன்னா ஹார்ம்ஃபுல் ரேடியேஷனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். பட் அது நம்ம ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிறத நார்மல் லெவலுக்கு கொண்டு வரும்போது நம்ம கண்டிப்பாக 4 to 5 ஷேட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கலாம். அண்ட் தென் அது எவ்வளோ ட்ராவல் ஆக போகுதுன்றது தான் நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம எப்படி ஸ்லீப் கொடுக்குறோம், நம்மளோட பாடிக்கு எப்படி ஃபுட் கொடுக்குறோம். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துலையுமே இப்போ வந்து ப்ராடக்ட்டும் போது அப்ளை பண்ணால் ஒரு சேஞ்ச் ஆகுதுன்னா நிறைய சைக்காலஜிக்கலி ஓரியன்டட் விஷயம் இதில் இருக்குது. கண்ணில் பார்க்க பார்க்க அதோட சென்சரி நர்வ்ஸில் நம்மளுக்கு கிடைக்கிற ரிசல்ட்ஸ் வேறு. இப்போ நம்ம ஃபுட்டை எப்படி கண்ணில் பார்க்குறோம், நோஸில் ஸ்மெல் பண்ணுறோம், டங்கில் டேஸ்ட் கிடைக்குது, அந்த மாதிரி இத்தனை வித கிரேனியல் நர்வ்ஸ்லையுமே நம்மளுக்கு ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ட்ரீட்மெண்ட்ஸும் பண்ணணும். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து கம்ஸ் அண்டர் ஒரு ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? ஸோ இப்போ இந்த மாதிரி ப்ரொசீஜர் பேட்டர்ன்னா எப்படி இருக்கும்? ஒருத்தங்க ஒரு கன்சல்டண்ட்டாக உங்கள்கிட்ட கன்சல்டேஷனுக்கு வராங்க, எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு எவ்வளோ நாள் மெடிசின்ஸ் இருக்குமா, இல்லை இந்த மாதிரி ப்ரொசீஜர்லேயே கரெக்ட் பண்ண முடியுமா? அது ஒரு டெம்பரரி சோர்ஸ் தானா, இல்லை பெர்மனன்ட் கரெக்ஷனா? அதுக்கப்புறம் நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும்? ஷோர் மேம். ஆக்சுவலி இப்போ இந்த கொஸ்டின் வந்து எப்படின்னா, நம்மளோட கிளினிக்கோட பேட்டர்ன் கேட்குறீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே. ஒரு நார்மல் கன்சர்னாக கேட்டிங்கன்னா அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்மளோட கிளினிக்கில் ஜென்ரலாக இந்த மாதிரி கேசஸ் வராங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு அவங்க கிட்ட கேட்குற கொஸ்டின், ஒரு ஃபோட்டோ ரெப்ரஸன்டேஷன் எனக்கு காமிங்க. பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் நான் 10+ இயர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். வாயில் ஒன்று சொல்லுவாங்க, கண்ணு ஒன்று எதிர்பார்க்கும். அண்ட் பல பேருடைய அந்த இது வந்து காதுல ஒழிச்சுக்கிட்டு இருக்கோம் அவங்களுக்கு. அண்ட் மனசு ஒண்ணு வந்து அதை என்ன சொல்லுவாங்க, ஏங்கிட்டு இருப்பாங்க, லாங்கிங் ஃபார் தட் பர்டிகுலர்லி. ஸோ அப்போ வந்து இது எல்லாத்தையுமே எனக்கு ப்ராப்பரா என்ன வேணும்ன்றது தெரிஞ்சாதான் ஐ கேன் கிவ் இட் பேக் டு யூ. இப்போ எங்கேயாவது உங்களுக்கு என்ன வேணும்ன்றது அக்யூரேட்டா எனக்கு புரியலன்னா ரிசல்ட்ஸ் மாறிடும். ஸோ நான் பிக்டோரிக்கல் ரெப்ரஸன்டேஷன் கேட்பேன், இந்த பிக்சர் வச்சு காமிங்க அப்படின்னு. ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா மேம் கொஞ்சம் சேஞ்சஸ் தெரிஞ்சா போதும் அப்படின்வாங்க. பிக்சர்ல பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். ஸோ அப்ப நான் சொல்லுவேன், இந்த பிக்சர்ல பண்ண முடியுமா பண்ண முடியாதா, இட் இஸ் பாசிபிள் இன் அவர் ஓன் இந்தியன் ஸ்கின் ஆர் நாட்ன்றதை ஃபர்ஸ்ட் சொல்லிடுவேன். ஐல் பி வெரி லாயல் அண்ட் ஆனஸ்ட் இன் தட் வே. செகண்ட் வந்து பண்ண முடியும்னா எவ்வளோ மாசம் ஆகும் அப்படின்றதையும் சொல்லிடுவேன். மூணாவது அந்த அளவுக்கு எஃபர்ட், இவ்வளோ எஃபர்ட் வேணும், எடுப்பீங்களா, கன்சிஸ்டண்டா இருப்பீங்களா, இருந்தீங்கன்னா தான் நம்மளுக்கு கிடைக்கும், இல்லைன்னா அது பிரேக் ஆயிடும். ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து நான் ஒரு 2-3 ஆப்ஷன்ஸ் கொடுப்பேன். வெறும் ஃபேஸ் மட்டும் சேஞ்ச் ஆனால் போதுமா, இல்லை ஃபுல் பாடி சேஞ்ச் ஆகணுமா, அந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு 1 to 2 hours ஆஃப் கன்சல்டேஷன் என்கிட்ட இருக்கும் மேம். அதை பேஸ் பண்ணி தான் நான் ட்ரீட்மெண்ட் பிளான் கொடுப்பேன். பட் ட்ரீட்மெண்ட் பிளான் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஏன்னா ஃபியூச்சரில் நம்மளுக்கு எந்த வித சைட் எஃபெக்ட்ஸும் வரக்கூடாது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட்லேருந்து ஆரம்பிச்சு இன்டர்னலாக வரைக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். இதுதான் நான் வந்து அட்வான்ஸ் ஃபிசிக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் முடிச்சிருக்கேன் அப்ராட்ல. ஸோ ஃபுட்டில் என்னென்னலாம் சேஞ்சஸ் கொடுக்க முடியும், அதில் ஒரு கலர் தியரியே இருக்குது. ஆமா, கலர் பேஸ் பண்ண ஃபுட்ஸ் கொடுப்பேன் ஸ்கின் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அவங்க பர்டிகுலரா என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்களோ, என்னால முடிஞ்சிச்சுன்னா வேற லெவல் கொடுப்பேன், முடியாதுன்னா ஐ வில் லெட் தெம் ஓப்பன்லி, இல்லைங்க இது முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவேன். அவங்களும் கன்சிஸ்டன்ஸா அதுக்கு வந்து மெனக்கெடணும். டெஃபினட்டா மெனக்கெட்டு தான் ஆகணும், அப்பதான் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். யா, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் டெஃபினட்டா நான் கேட்கணும்னு என்னன்னா, நான் வந்து கண் கூட பார்த்த ரிசல்ட் வந்து என்னோட கோ ஆர்டிஸ்ட் தீபிகாவோட நான் பாண்டியன் ஸ்டோர்ஸ் 1 பண்ணியிருந்த டைம்ல அவ்வளோ ஆக்னி, ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு ரஃப்பாக, ஒரு அன்இவனா ஆக்னி ஜாஸ்தியாக, அதனாலேயே அவங்க வந்து ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டாங்க, சைக்கலாஜிக்கலி ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணாங்க. ப்ராஜெக்ட் லூஸ் பண்ணுற ஸ்டேஜ் எல்லாம் இருந்து எல்லாருமே யூடியூப்ல அதை பார்த்துருப்பாங்க. அந்த ஸ்டேஜில் இருந்து அவங்களோட டாக்டர் நீங்கள் இப்போ கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்மூத் ஸ்கின்னாக, காம்ப்ளெக்ஷனும் கூடி ரொம்ப ஒரு அழகான ஒரு சேஞ்ச். இந்த சேஞ்சை வந்து நான் விசிபிளாக பார்த்தது. இவ்வளோ தூரம் இருந்த ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி பாசிபிள் ஆச்சு? ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தீப்ஸ் வந்து அதாவது 2020 இந்த ஆக்னி இஷ்யூ ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி கிளினிக் வந்திருந்தாங்க. அவங்களோட ஃப்ரெண்டுக்கு சரியானனால அவங்க இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்திருந்தாங்க. ரெஃபரல் தான், வேர்ட் ஆஃப் மவுத்ல தான் வந்திருந்தாங்க. அப்போ நான் அவங்க கிட்ட தெளிவா சொல்றேன், தீபிகா நீங்க வந்து கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும், பிகாஸ் யூ ஆர் இன் த இனிஷியல் ஸ்டேஜ். இந்த கேட் ஆன் த வால் சொல்லுவோம்ல, இப்படியும் போக வாய்ப்பு இருக்கு, அப்படியும் போக வாய்ப்பு இருக்கு. ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணதுல கம்ப்ளீட்டா அவங்களுக்கு இருந்த 1-2 ஆக்னி ஃபுல்லா சரியானோடனே அவங்க பூஸ்டப்
ஆயிட்டாங்க. ஓகே நம்மளுக்கு சரியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி. பட் ஐ கிளியர்லி டோல்டர் ஃபியூச்சர்ல வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு, இந்த சர்டன் திங்ஸ் எல்லாம் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி. விட்டுட்டாங்க அவங்க. 2.5 years கிட்ட விட்டுட்டாங்க. அண்ட் ஆல் ஆஃப் அ சடன் ஷி வாஸ் இன் ஷூட்டிங் இன் ஹைதராபாத் நினைக்கிறேன். அப்போ வந்து பயங்கரமா பிரேக் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் தென் ஷி பிங்ட் மீ பேக், இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு. நான் அப்பவே சொன்னேன் இல்லையா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் அப்படின்ட்டு. நத்திங் டு வரி, இப்போவும் கவலைப்படாதீங்க, இஃப் யூர் ஓகே வி கேன் ஸ்டார்ட் த ஜேர்னி அப்படி மாதிரி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆனா அவ்வளோ ப்ரெஷர் என் மேலே இருக்குன்றது எனக்கு தெரியவே தெரியல. பிகாஸ் நான் நிறைய ஆர்டிஸ்ட்டை ரெடி பண்ணியிருக்கேன், வருவாங்க ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க போவாங்க அந்த மாதிரி. இப்போ தீபிகாதுன்னு வரும்போது சின்ன சின்ன விஷயமும் வந்து ரொம்ப எல்லாருடைய அட்ராக்ஷனுக்கும் பார்வைக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. அந்த ப்ரெஷர் வாஸ் வெரி ஹை ஆன் மீ. எப்படி இருந்துச்சுன்னா, என்ன இன்னுமே சரியாகல, எப்போ சரியாகும், இல்லை நம்ம வந்து டாக்டர்ஸ் மாற்றி பார்க்கலாமா, அந்த மாதிரி அவங்களை சுற்றி இருக்கிற எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஷீ பிலீவ் மை ப்ராசஸ். ஐ கிளியர்லி டோல்டர் ஷார்ட் கட் முடியாது, டக்கு டக்குன்னு மெடிக்கேஷன் கொடுத்து நம்மளால சரி பண்ண முடியும். பட் யாரு பின்விளைவை அனுபவிக்கிறது? நான் சொல்ற மாதிரி நீங்க பண்ணுவீங்கன்னா நான் திரும்பி ஜேர்னியை ஸ்டார்ட் பண்றேன், பட் நோ ஷார்ட் கட்ஸ் அப்படின்ட்டேன். ஷி வாஸ் ரெடி, எஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு. 2-3 சிட்டிங்ல என்ன ஆயிடுச்சு, ஃபிளார் அப் எக்ஸசிவாக ஆரம்பிச்சிருச்சு. எந்த மெடிக்கேஷனுமே அவங்களுக்கு ஒர்க் ஆகல. அதாவது நம்ம எக்ஸ்டர்னலா யூஸ் பண்ற ட்ரீட்மெண்ட்ஸை சொல்ற மெடிக்கேஷன்ஸ் எதுவுமே ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்கல. கொஞ்சம் கூட ஒரு 5% கூட ரிசல்ட்ஸ் கிடைக்கல. அண்ட் தென் ஐ டோல்டர் ஓகே திஸ் இஸ் த டைம், நம்ம வந்து ஃபுட்டுலேருந்து ஸ்லீப்லேருந்து உங்களுக்கு எல்லாமே மாற்றணும். ஸோ ஐ பர்சனலி ரொம்ப டைம் எடுத்து அவங்களுக்காக டயட் சார்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி இந்த ஃபுட்டு தான் சாப்பிடணும்னு சொல்லி நம்ம வந்து கொடுத்து அது எல்லாமே மாற்றி கரெக்டாக எவ்ரி 20-25 days ஒன்ஸ் ப்ரொசீஜர் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தோம். ஸோ நான் போட்ட மேப் தான் அவங்ககிட்ட தெளிவாக சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட்டு ஆக்னி குறையட்டும், அப்புறம் ஆக்னினால வந்து பிக்மெண்டேஷன் குறைக்கலாம், பிக்மெண்டேஷனுக்கு அப்புறம் ஸ்காரை குறைக்கலாம், ஸ்காருக்கு அப்புறம் definitely everybody will have that little bit of insecurity. அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஃபீல் இருந்துச்சு, நம்மளை வெளியே அமிச்சிட்டாங்களே அப்படின்ற மாதிரி. நான் சொன்னேன் வெயிட் பண்ணுங்க, நம்மளுக்குன்னு ஒரு டர்ன் வரும், நம்ம கொடுக்குற ரிசல்ட்ஸை வச்சு திரும்பி கூப்பிடுவாங்க, நீங்க வேணா மார்க் மை வேர்ட்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஐ பர்சனலி சஜஸ்டடர். எனக்கு வந்து எப்பவுமே வேக்கப் வித் மேக்கப் ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா என்னன்னா, எந்த மேக்கப்பும் பண்ணாம எழுந்திரிச்ச உடனே பார்க்க வா அப்படி இருக்கணும். ஸோ நான் வந்து பெர்மனன்ட் மேக்கப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தேன் சென்னையில 2015ல. ஸோ அதுல பாத்தீங்கன்னா மைக்ரோ பிளேடிங், மைக்ரோ பிக்மெண்டேஷன் இது எல்லாமே பண்ணுவோம். ஸோ தீப்ஸ்க்கு பார்த்து ஒன்னு ஒன்னா கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ப்ரோஸை கரெக்ட் பண்ணோம், லிப்ஸை கரெக்ட் பண்ணோம், அப்படி பண்ணி தான் டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்தது. ரியலி அமேசிங் ரிசல்ட்ஸ். இப்போ நான் பார்க்கும்போதும் நான் அதனால தான் வந்து அதை பார்த்துட்டு தான் வந்து நான் உங்களை கெஸ்டா கூப்பிடணும்னு நினைச்சது. இப்போ இது ஒரு கேட்டகரி அப்படின்னா, இப்போ இந்த போட்டோக்ஸ் ட்ரீட்மெண்ட் சொல்றாங்க, நிறைய சினி ஸ்டார்ஸ் வந்து இந்த ஏஜ் ரிடக்ஷன், ஏஜிங் இது பண்றது அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு தூரம் இந்த இண்டஸ்ட்ரி இதுல க்ரோ ஆயிருக்கு மேடம்? மேம் ஆக்சுவலாக நான் ஃபர்ஸ்ட் போட்டாக்ஸ் லான்ச் பண்ணும்போது செலிபிரிட்டிஸ்க்கு மட்டும் தான் போட்டாக்ஸ்னா என்னன்னு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதை கேட்டகரைஸ் பண்ணல, ஜென்ரலாக வந்து ஒர்க் போகாம வீட்டில் இருந்து ரிலாக்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்றவங்களுக்கும் தே ரிக்வயர்ட் போட்டாக்ஸ்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அந்த புரிதல் வேணும், போட்டாக்ஸ்னா என்ன, எதுக்காக நம்ம பயன்படுத்துறோன்றது ரொம்ப முக்கியம். இப்போ போட்டாக்ஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவா ரிங்கிள்ஸ்க்கு யூஸ் பண்ற ஒரு ப்ரொசீஜர். ஜென்ரலா நிறைய பேர் குழப்பிப்பாங்க, போட்டாக்ஸும் ஃபில்லர்ஸும் ஒன்று, த்ரெட்ஸ் ஒன்று அப்படின்னு கிடையாது. எல்லாமே வேற வேற டிபார்ட்மெண்ட். இப்போ உங்களோட கன்சர்னுக்கு எந்த லெவலுக்கு டேமேஜ் ஆயிருக்கோ அதுக்குண்டான ப்ரொசீஜர் நான் பண்ணும்போது அந்த ரிசல்ட்ஸ் நீங்க பார்க்கலாம். டெஃபினட்டா போட்டாக்ஸ் வந்து ஒரு மேஜிக் தான், கண்டிப்பா மேஜிக் தான். ஐ வுட் சே ஏஜிங்கை ஸ்டாப் பண்ண முடியாது, ஆனா டிலே பண்ணலாம். நான் டிலே பண்ணுவேன், அதுல தான் நான் எக்ஸ்பர்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ஒரு 50 years ஆகுது அப்படின்னா யாராவது என்னை பார்த்தா வந்து 50 yearsன்னு சொல்லக்கூடாது. என்னோட மைண்ட் அப்படிதான், என்னோட கிளைண்ட்ஸோடைய ரெப்ரஸன்டேஷனா நான் அதை தான் விருப்பப்படுவேன். ஐ டோன்ட் லைக் சம்படி ஆஸ்கிங் வந்து ஏதோ பண்ணிருக்கீங்களா, ஏன் லிப்பு பவுட்டா இருக்கு, அது மாதிரி கேட்கறது எனக்கு பிடிக்காது. அதனால நான் சொல்லி தான் பண்ணுவேன் கிளைண்ட் கிட்டே. ஐ won't do overdo, அண்டர் டூ பண்ணுவேன், எப்படி என்ஹான்ஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு வி வில் டூ இட்ன்றவேன். அதனால இதில் ஆல்சோ வெரி கம்ஃபர்டபுள். என்னுடைய கிளைண்ட்ஸுமே அதுக்கேற்ற மாதிரி தான் இருப்பாங்க. ரொம்ப ஆர்டிஃபிஷியல் லுக்கில் பிடிச்சவங்க வந்து மோஸ்ட்லி இருக்க மாட்டாங்க. ஸோ போட்டாக்ஸ், ஃபில்லர்ஸ், த்ரெட்ஸ் இட்ஸ் அ ரியலி வரப்பிரசாதம் ஃபார் அவர் இண்டஸ்ட்ரி. எஸ் அதை பற்றி நான் நாலேஜ் இருந்தால் ஃப்யூச்சரில் நம்ம கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா இப்போ டிலேயிங் டைமை விட்டுட்டு டிலேடு ஆயிட்ட பிறகு நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஸோ டிலேயிங் பண்ணுறதுக்கு பர்டிகுலர் டைம் இருக்கு. அந்த பர்டிகுலர் ஸ்டேஜில் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நம்மளால ரிவர்ஸ் பண்ண முடியும், இல்லைன்னா ரிவர்ஸ் பண்ண முடியாது. அப்போ இந்த டிலேயிங் அப்படின்னா எந்த ஏஜ்லேயே ஒரு காஸ்மெட்டாலஜிஸ்ட்டை நம்ம அப்ரோச் பண்ணணும்? இப்போ ஜென்ரலாக அப்ராட்லலாம் பார்த்தீங்கன்னா 13+ ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க மேம். எஸ் அவங்க கன்சல்ட் லெட்டர்லாம் வந்து
பேரண்ட்ஸ் இல்லை கார்டியன்ஸ் கொடுத்துருவாங்க. இங்க சென்னையில இப்ப பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஒரு 2-3 இயர்ஸ்ல ஐ வுட் சே ஒரு காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் வந்து ஐஃபோனா என்னன்னு கேக்குறாங்க, போட்டாக்ஸ்னா என்னன்னு கேக்குறாங்க. பட் இதே வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 25 இயர்ஸ் பிளஸ் பீப்புள் கேட்பாங்க. என்ன மாதிரி ஒரு சைன்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னா, நம்ம இப்ப பேசும்போது நம்மளோட ஃபேஸ் நார்மலா இருக்கும். இது வந்து எக்ஸ்பிரஷன் கொடுக்கும்போது ஒரு விஷயங்கள் மாறும். ஸோ ஸ்டாட்டிக் டைனமிக்னு சொல்லுவோம். டைனமிக்ன்றது எக்ஸ்பிரஷன் கொடுக்கும்போது நான் இப்ப முறைக்கிறேன், இல்ல ப்ரோவை ரைஸ் பண்றேன், இல்ல ரொம்ப சிரிக்கிறேன், அப்பெல்லாம் லைன்ஸ் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே இட்ஸ் a ரைட் டைம் டு ஸ்டார்ட். இப்ப நான் உட்காந்து பேசும்போதே எனக்கு லைன்ஸ்லாம் தெரியுது, ஸ்கின் சாகியா இருக்குன்னா கண்டிப்பா என்னால ரிவர்ஸ் பண்ண முடியாது, கம்ப்ளீட்டா முடியாது. நம்மளோட கிளினிக்ல எஸ் அஃப்கோர்ஸ் 20-30% ஆஃப் ரிசல்ட்ஸ் கொடுக்கலாம், ஓரளவுக்கு கொண்டு வர முடியும், பட் கம்ப்ளீட்டா ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதுதான் டைம். நீங்க வந்து டைனமிக்ல இருக்கும் போதே ப்ரொசீஜர்ஸை ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸ்டாட்டிக்கா போயிட்ட பிறகு ஸ்டார்ட் பண்றது இஸ் யூஸ்லெஸ். ஸ்டாட்டிக்ன்றது நம்ம பார்க்கும் போதே ரிங்கிள்ஸ் தெரிய ஆரம்பிக்கும், சாகிங் ஹெவியா இருக்கும். இப்போ ஏர் ஃபால் ஆகுதுன்னா சரி பண்ண முடியும், ஏர் டென்சிட்டியை கொடுக்க முடியும், அண்ட் அகைன் ஸ்டேஜஸ் எப்படி இருக்காங்கன்னு பார்த்து ப்ரோவை மாத்தலாம். சிலிகான்ன்றது நம்மளுடைய அந்த மாலிகுல்ஸ்க்கு அகெயின்ஸ்டான ஒரு மாலிகுல். அது வந்து நம்மள வந்து மோஸ்ட்லி ரிஜெக்ட் பண்ண தான் ட்ரை பண்ணும். ஸோ அதனால இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு.